ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது. கண்டிப்பாக நீங்கள் பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் இது போடுறேன். ஆக்சுவலாக இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவங்க அந்த பொண்ணு என் கூட பேசி ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம வியூவர் அவங்க சப்ஸ்கிரைபரை நிறைய கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் போட்டிருப்பாங்க. அவங்க எங்கிட்ட என்னை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு இது பண்ணணும், அவங்களுக்காக நான் பண்ணலை. அவங்க நிறைய பேருக்கு இருக்காங்க, அவங்களுக்காகலாம் பண்ணணும். ஆனாலும் நான் அவங்களுக்காக பண்ணல, உங்களுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் எடுக்கிறேன் கையில். ஏன்னா முதலே ஏகப்பட்ட இப்போது நான் ஜாதகம் பார்க்கும்போது அவ்வளோ பிரச்சனைகள், ஏதோ ஒரு சிரமம், ஒரு கஷ்டம், ஒரு சிக்கிட்டமா அப்படின்னெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலும் சிக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பதிவே நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்தில் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தாங்க. அம்மா, ஒரு பிரச்சனையில் நாங்கள் சிக்கிட்டுருக்கோம், உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கம்மா, ஒரு பதிவு போட்டு இதை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தேன், நான் அவங்க அனுப்பின விஷயங்கள் எல்லாம் பார்த்தப்போ இந்த மாதிரி ஒரு யூடியூபரு, அந்த ஒரு அம்மா, அவங்க ஒரு சின்ன பொண்ணு தான், பார்த்தா ஒரு 40 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ஏதோ ஸ்கீம் நடத்துகிறேன் அப்படின்னுலாம் சொல்லி தங்கம் கொடுக்குறேன், இவ்வளோ பணத்துக்கு இவ்வளோ தங்கம் கொடுப்பேன், இவ்வளோ பணத்துக்கு இவ்வளோ வட்டி இல்லை, மாதம் மாதம் இவ்வளோ உங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்னெல்லாம் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நடத்தியிருக்காங்க. அப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் நடத்தியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர்த்த வேலைக்கு வச்சுருக்காங்க அந்தந்த ஊர்களுக்கு. அவங்க சென்னை சேர்ந்தவங்களாம். இப்போ கோயம்புத்தூருக்கு ஒருத்தங்க, சேலத்துக்கு ஒருத்தங்க, மதுரைக்கு ஒருத்தங்க, அந்த மாதிரி ஆட்களை வச்சு அவங்க அந்த இதை நடத்தியிருக்காங்க, அந்த ஸ்கீமை நடத்தியிருக்காங்க. சும்மா ஒரு ஸ்கீம் 2 ஸ்கீம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் தான். அவங்க சொன்னப்பவே எனக்கே ஒன்றும் புரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி நடத்தியிருக்காங்க. அதில் நிறைய பேர் பணம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பேர்த்துக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே பணம்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு இந்த பொண்ணே என் கூட பேசின பொண்ணே 2 தடவை ஏதோ 2-3 கிராம் தங்கம் வாங்கியிருக்காங்க. அப்போ என்னென்னா நம்பிக்கை வந்துடுது இல்லையா? முதல்ல அவங்க செஞ்சதுனால நம்பி அவங்க மேலும் பேலும் நிறைய பணம்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நான் உங்களுக்கு போடுறேன், அந்த லிஸ்ட்டு. அது உங்களுக்கு நான் அந்த லிஸ்ட்டு போடுறேன். ஆனால் அந்த லிஸ்ட்டு படித்து எனக்கு தலை சுற்றிருச்சு. உண்மையை சொல்லப்போனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எவ்வளோ பேர்னா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஏமாத்தின அந்த அம்மாவுக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி இவ்வளோ பணம் கட்டினாங்கன்னு எனக்கே புரியல. நிறைய பேர், லாவண்யா சென்னை 80,000, திவ்யா 61,000, திவ்யா 12,000, ரதி 35,000, ரயா 93,000, ஈஸ்வரன் 24,000, 13,000, அப்புறம் ஸ்ரீதேவி 24,000, நித்யா 12,000, அனிதா 24,000, கிருத்திகா 12,000, நர்மதா 67,000, சென்னை மெகருனிஷா 37,000, நசிரா பானு 71,000, சரளா 1,38,000, ஸ்விதா 1,69,000, வள்ளி 1,37,000. அதுக்கப்புறம்லாம் மிச்சம்லாம் நான் சொல்லலை, இந்த 12,000லாம் நான் சொல்லலை, ஓகேங்களா? அப்புறம் அனிதா 3 லட்சம் ரூபாய், அப்புறம் கவிதா 4 லட்சம் ரூபாய், அப்புறம் 1,30, 1,38, தேவி 1,26, யாரோ பரமேஸ்வரி மதுரை 1,30. என் பேரில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, நித்யான்னு. அவங்க 62, நித்யா. அப்புறம் 1,57, 25,000, 25 லட்சம். அம்மா, ஏம்மா எனக்கே புரியல. 1,63,000, 1,72,000, 1,86,000, 10 லட்சம், 7 லட்சம், 6 லட்சம், 2 லட்சம், 1,80. அம்மாடி, எங்கேருந்து இவ்வளோ பணம் உங்கள் கையிலலாம் இருக்குது? என்ன பண்ணீங்க? ஏதாவது நகையெல்லாம் வச்சு பேங்க்கில் அடமானம் வச்சு கொடுத்தீங்களா என்னன்னு தெரியலையே.
ராம் சதா 2, ரமா 2,50,000. ஆ என்னங்க இவ்வளோ நித்யா? புனிதவதி 1,00,000, 1,00,000 ஜோதி லக்ஷ்மி 1,17,000, சௌமியா 1,00,000. அம்மாடி, ஒரு ஊர் பாக்கி இல்லை. தேனி எல்லா ஊரும், தஞ்சாவூர் புஷ்பலதா 1,10,000. லக்ஷ்மி பிரியா நாகப்பட்டினம். அம்மா மொத்தமாமா 2,20,93,000. இவ்வளோ அவங்க ஏமாத்திருக்காங்க. லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க எல்லாரும். அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, ஒருத்தர் மட்டும் இதை சொல்லும்போது அது உண்மையாக இருக்குமான்னு சொல்ல முடியாது இல்லைம்மா, வேறு யாராவது இருக்காங்களா சொல்கிறக்குன்னு கேட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சும்மா கேட்டேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி. சரி, எல்லாம் நமக்கு தெரியாது இந்த விஷயம். தெரிஞ்சிருந்தா கூட நம்ம அதில் ஏதாவது அனுபவப்பட்டிருந்தா நம்ம பேசலாம். சரி, நமக்கு தெரியல, இவங்க சொன்னது உண்மையாக இருக்கணும் இல்லையா? ஒரு 2-3 பேர் பேசினா தானே அது தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்டால் அதுக்கப்புறம் இவ்வளோ அனுப்பியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பெண்கள் அவங்க ஸ்கேமில் சிக்கினவங்க என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி லைனாக அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. நான் ப்ளே பண்ண சொல்கிறேன். அந்த கிளை பொறுப்பாளராக இருக்காங்களாம். அதான் இப்போ கோயம்புத்தூருக்குன்னு ஒரு ஆளை போட்டு அந்த கோயம்புத்தூரில் இருக்கவங்க கூடையெல்லாம் பேசுறதுக்கு, அவங்க கிட்ட பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்கள போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொருத்தர் போட்டாங்கல்ல, அதில் இவங்க கிளை பொறுப்பாளர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களும் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு அவங்க பேசினது என்னென்னலாம் மாட்டிருக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நான் போடுறேன். இதுவும் போடுறேன். சிஸ்டர், நான் இந்த டீமில் அக்கௌண்ட் ஸ்டாஃபாக இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறேன், சர்வீஸ் மைண்டு சொல்லிட்டு 50 பேர் ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு இது வரைக்கும் சேலரின்ட்டு ஒரு 500 ரூபாய் என்னமோ கொடுத்தாங்க. ஒரு டைம் கொடுத்தாங்க. மாதம் 500 ரூபாய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சீனியர் ஸ்டாஃப்க்கு 1000 ரூபாயும், ஒரு 6-7 பேர் சீனியர் ஸ்டாஃப் இருக்காங்க. அப்புறம் அதுக்கிட்ட சப் ஸ்டாஃப்க்குலாம் 500 ரூபாய்ன்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு டைம் கொடுத்தாங்க. அப்புறம் என்னாச்சு, அது குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்கு. அப்புறம் ரொம்ப கேவலமான பிறவி, சரியான பண பிசாசு. கடவுள் பேரை சொல்லிட்டு நல்லா ஏமாத்திட்டாங்க. இதில் அப்பாவி ஜனங்கள் ரொம்ப பாவம். எல்லாம் நம்பி நகையை வச்சு ஜுவல்லை வச்சு அதை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஆசையை தூண்டிட்டாங்க, நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க. வேற எங்கே போனாலும் மாட்டிக்குவோம், இங்கே மட்டும்தான் நமக்கு எளிப்பாற முடியும் அப்படின்னு நம்பி பல குடும்பம் நாசமாக போச்சு. இப்போ அத்தனை கோடி ரூபாய் சுருட்டிட்டு இப்போ ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. யாரும் மதிக்காமல், யாருக்கும் ரிப்ளை பண்ணாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. என்ன சொல்கிறது சார், இறைவன் கண்ணில் உண்மையாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனை பொம்பளைங்களோட ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு மெடிக்கலுக்காக போட்டது, வயசானவங்களுக்கு பென்ஷன், என்னென்ன ஸ்கீம் போட முடியுமோ எல்லா ஸ்கீமும் பத்தாததுக்கு கடைசியில் உண்டியல் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்கடா, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வாங்கி அது இந்த அம்மா ரொட்டேட் பண்ணி, நீங்கள் கையில் இருந்தால் செலவு பண்ணிடுறீங்க, நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி, அப்புறம் நம்ம சொந்த குழந்தைங்க கையில் டெய்லி 10 ரூபா கொடுங்க, மாதம் 300 ரூபா வந்துச்சுன்னா அதையும் போடுங்க, அதையும் நான் தர்றேன், என்னென்னமோ ஆசை கட்டினாங்க சிஸ்டர். எல்லாத்தையுமே கடைசியில் பிடுங்கிட்டு எல்லாம் ஆண்டி ஆக்கிட்டு இப்போ எனக்கு என்னென்னு உட்காந்துருக்கேன். நான் கொடுத்துருவேன், ஆனால் லேட்டாக தான் கொடுப்பேன். என்னை திட்டவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், என்னை பேசுகிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நம்புறவங்களுக்கு கொடுப்பேன். என்னை நம்புறாங்க நம்பி நாசமாக போனதான் மிச்சம். அவங்க குடும்பத்தோட இருக்காங்க, இன்னும் சந்தோஷமா இருக்காங்க. பெரிய காரு, ஆப்பிள் ஃபோன்னு வாங்கிட்டு அப்படியே ஒரு வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால பாதிக்கப்பட்ட 600-700 குடும்பங்கள் இப்போ ஒவ்வொரு பொம்பளைங்களும் நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன வழி? ஒன்றுமே புரியல. இதில் ஹைலைட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா கஷ்டப்படுறவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண, அப்படி இல்லாட்டி என்கிட்ட கூட்டிகிட்டு வா, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஷிப் அமௌண்ட்டை வருஷத்துக்கு 325 ரூபா அதை கட்டி உள்ளே வந்துட்டு, நாங்கள் இப்போ வெளியில் தலை காட்ட முடியல. சொந்த பந்தம், அக்கா தங்கச்சி, பக்கத்து வீடு, யாரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி உள்ளே போட்டு அவங்க காசெல்லாம் பிடுங்கி கொடுத்துட்டு இப்போ டெய்லி 4 பேர் வீட்டு வசதிக்காங்க. வெளியில நாங்களே காசு இல்லாம காசு இந்த அம்மாட்ட போட்டுட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். அத்தனை பேரும் பதில் சொல்ல முடியாம நாண்டுட்டு தான் சிஸ்டர் தொங்கணும். எத்தனையோ பிள்ளைங்க கையில மாத்திரையை வச்சுக்கிட்டு நான் செத்துறேங்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த அம்மா எப்படி கல் மனசா இருக்கு, எந்திக்கும் கரைய மாட்டேங்குது. இதுக்கு என்னதான் வழி? இது எங்க கொண்டு போகணும்? எங்க கொண்டு போய் கொடுத்தா பணம் வரும்? அப்பாவி மக்களோட பணத்தை எப்படியாச்சும் வாங்கி கொடுக்கணும். வயிற்றுல அடிச்ச மாதிரி பிடுங்கிட்டா. கூலி வேலை பார்த்தவங்க எல்லாம் 5-10ன்னு போட்டு வச்சிருந்தாங்க, அதையும் சுருட்டிட்டு ஓடிட்டா. இதுக்கு என்னதான் சிஸ்டர் வழி? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை நீங்கள் இதாக எடுத்துக்காதீங்க.
ஒரு யாருக்கோ தானே நடந்துச்சு, இதுக்கும் நமக்கும் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 2 மாதம் கூட இருக்காது, விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தர், இவங்க 2 கோடி, அவர் 50 கோடி, ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்து ஏகப்பட்ட பெண்கள் அந்த பையனுக்கு பணம் அனுப்பியிருக்காங்க. அது என்ன நம்பிக்கையில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அஸ்மிதா மேக்கப் ஆர்டிஸ்ட், அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருப்பாங்க பார்க்கறக்கு, ரொம்ப அழகாக மேக்கப்பும் போடுவாங்க. ஓகேங்களா, அந்த பொண்ணோட கணவர் அவர் விஷ்ணுன்றவர். அதனால அந்த பொண்ணு மேலே இருந்த ஒரு அந்த யூடியூப்ல ரெகுலராக பார்த்து 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 அந்த பொண்ணு மேலே, அந்த பொண்ணு நிறைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. 3 குழந்தை, சின்ன வயசில் கஷ்டப்பட்டிருக்கேன், கணவரும் அப்பப்போ கொஞ்சம் தன்னை கொடுமைப்படுத்தின மாதிரி, அந்த மாதிரிலாம் சொல்லிச்சு. அதெல்லாம் கேட்டு கேட்டு உங்கள் மனசெல்லாம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அவங்க அந்த பணம், அந்த பொண்ணோட கணவர் தானே அப்படின்னு சொல்லி, நான் வந்து அவர் என்ன சொல்ல, நான் வந்து ஒரு பிஸ்னஸில் போட்டு உங்களுக்கு அதுக்கு வட்டியாக ஜாஸ்தி வட்டி கொடுக்குறேன், பேங்க் வட்டியை விட வேற இடங்கள்ல கிடைக்கிற வட்டியை விட நான் ஜாஸ்தியாக கொடுக்குறேன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறப்ப தான் நீங்கள் அவ்வளோ பணம் அவங்க அனுப்புனாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பிஸ்னஸ் சரி வரலன்னு ஏதோ ஒன்று சொல்லி ஏமாற்றி யாருக்கும் எந்த பணமும் அவங்க கொடுக்கல. அது பெரிய பிரச்சனையாக போச்சு. அது அரெஸ்டோ எதுவோ அதெல்லாம் ஆச்சு இல்லைங்களா. அது இப்போ தான் முடிஞ்சுது. அதுக்குள்ளே பார்த்தா இப்படி ஒரு பொண்ணு, தனிப்பட்ட ஒரு பெண்ணு, அது கூட ஒரு ஆம்பளை பையன், இது ஒரு பொண்ணு ஏமாத்திருக்காங்க இத்தனை பெண்களை அப்படின்னா, அப்போ இதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது? அவங்க அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து லாபம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், எதுக்காக அவங்க ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லாபம் எடுத்து கொடுக்கணும்? நீங்களே பண்ணுங்க, அந்த உங்ககிட்ட பணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஷேர்ஸ் பண்ணணும்னா உங்கள் கையில் கம்ப்யூட்டர் இருக்கணும்னோ இல்லை உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும்னோ அவசியமெல்லாம் கிடையாது. அந்த ஷேர் ஆஃபீஸஸ் இருக்குது, அங்கே நிறைய பெண்கள் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த பொண்ணு சௌரியமாக இருக்கோ அந்த பொண்ணு கூட ரெகுலராக ஃபோனில் பேசி பழகிட்டிங்கன்னா போதும். அவங்களே வந்து காலையில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எந்தெந்த ஷேர்ஸ் விலை ஏறிட்டு இருக்கு, இதில் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது நல்ல விலைக்கு போகும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் உங்கள் பணம் போடுங்க, ஷேர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நல்லா அது ஒரு 150 நாள் அந்த மாதிரி கூட கணக்கு வச்சுக்கோங்க, இல்லை 1 மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த 1 மாதம் கழிச்சு அந்த ஷேர்ஸ் நல்ல ரேட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அதை விற்றுருங்க, அந்த பணத்தை எடுத்துக்கோங்க. திரும்பி அதே ஷேர்ஸ் கீழே வரும். ஓகேங்களா, கீழே வர்றப்போ அதுக்கு ரேட் போட்டு வச்சுக்கலாம். அதுலேயே நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 800 ரூபாய்க்கு விற்றுருங்க. 800 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அதே மாதத்தில் ஒரு நாள் அது திரும்பி 200 ரூபாய்க்கு கிடைக்கும். ஓகேங்களா, அந்த பணம் மிச்சம், அந்த 800 ரூபாய், அந்த 500 ரூபாய் வந்து நமக்கு மிச்சமாயிடும். திரும்பி அது 200 ரூபாய்க்கு வர்றப்போ திரும்பி வாங்குங்க, நீங்களே பண்ணிக்கலாம். அது யாரும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அந்த மாதிரி சுயமாக நீங்களே பண்ணிக்கலாம். நீங்களே பணம் பேங்க்கில் தான் பணம் பத்திரமா இருக்கும். அது வெறும் பரிவர்த்தனை தான், நம்ம கையை பணம் எடுத்து யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. எல்லாமே அந்த இப்போ எப்படி ஆன்லைன்லேயே பணம் போய்க்கும், ஆன்லைன்லேயே பணம் வந்துக்கும். நீங்கள் போக வேண்டாம், எடுக்க வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். புரிஞ்சதுங்களா? நீங்கள் ஃபோனில் பேசினா மட்டும் போதும். ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம், குழந்தைங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் உங்களுக்கு அது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். அது பண்ணிங்கனாலே அது அந்த லாபமாக வந்த பணத்தை திரும்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை வெளியே எடுக்கணும், அந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது செலவுகள் இருந்தால் வெளியே எடுக்கணும்னு நினச்சா எடுத்துக்கோங்க. அது மட்டும் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபோன்லேயே அதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குது இன்னைக்கு. அதுக்கு எதுக்காக அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க? புரியுதா? அந்த பொண்ணு கையில் உங்கள் பணம் போய் அந்த பொண்ணு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து லாபம் எடுத்து அது நிறையா வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சமாக கொடுக்குமா? ஏன் அப்படி? நீங்களே போடுங்க, நீங்களே பேசுங்க. உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு தான் அவங்க புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ விலைக்கு போனால் விற்றுருமா, இவ்வளோ விலைக்கு வந்தால் வாங்குமான்னு சொல்லுங்கள், வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா, அதுலேயே உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 25 லட்சம் ரூபாயை கொண்டு போய் இன்னொருத்தன் கையில் கொடுத்து ஒரு 25 லட்சம் ரூபாய் உங்களால் வச்சுக்க முடியும், உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ காசு சம்பாதிக்கலாம் தெரியுமா?
நீங்களே செய்யுங்க, அடுத்தவங்களே தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா வித்துக்கோங்க, வேண்டாமா வச்சுட்டு இருந்தீங்கன்னா 1 மாசத்துல அது விலை ஏறும், அப்ப வித்துக்கலாம். அந்த மாதிரி நீங்களே நிதானமா செய்யலாமோ தவிர அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரியான பெண்கள் கிட்ட போயிட்டு, பெண்களோ ஆண்களோ இந்த மாதிரி ஸ்கேம் பண்றவங்க கிட்ட காசை கொடுத்து அநியாயமா அந்த காசு போச்சு. புரியுதுங்களா? ஏன் அந்த மாதிரி நீங்க பண்ணணும்? கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை வளர்த்திக்கிட்டாங்க. அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பேப்பர்ஸ்ல எல்லாம் அது தமிழ்லயும் வருது. யூடியூப்ல நிறைய பேஜஸ் தமிழ், இதுலயே தமிழ்லயே உங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அதே போல இந்த மாதிரி ஆஃபீஸ் வச்சுட்டு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே நிறைய ஷேர்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா நமக்கு புரியிற மாதிரி எடுத்தும் சொல்லுவாங்க. அப்படி செய்யற இடத்துல பணம் போடுங்க. பேங்க்ல போடுறதை விட இது அதிகமான வட்டி கிடைக்கும். நீங்க கரெக்டா செஞ்சா போதும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எதுக்காக தேவையே இல்லாம இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவங்க எதுக்கு உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்? புரிஞ்சதுங்களா? அப்படி அவங்க சம்பாரிச்சு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தேவையானது எடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சமா தானே கொடுப்பாங்க. அதனால அவங்க கிட்ட போக வேண்டியதே இல்லை, நீங்களே சுயமா செய்யலாம். அதனால அது அந்த நாலேஜை மட்டும் வளர்த்திக்கிட்டீங்கன்னா போதும். உங்களை இதுல ஏமாத்திரலாம் முடியாது. ஓகேங்களா? நீங்களா ஏமாந்தாதான் உண்டு. தப்பான நேரத்துல வித்து வாங்கி அந்த மாதிரி பண்ணாதான் உண்டு. ஆனா கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா அது லாபகரமான தொழில் தான். அதனால உங்களுக்கு ஜாதகத்துல கூட நீங்க உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்க தாராளமா அந்த நல்ல தொழில் தான் வீட்டுல உட்காந்தே செய்யலாம். அந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட கொடுத்து மாட்டிக்கிறது அப்படின்ற பிரச்சனை வேண்டாம். அடுத்து இவங்க என்ன இந்த ஸ்கேம் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க வீட்டுக்கு இவங்கெல்லாம் வந்து பணம் கேட்கறதுக்காக சில பெண்கள் போயிருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில பேர்த்த வச்சுட்டு அவங்க இவங்களை வந்து வரக்கூடாது, அப்படியே நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே வந்து கொஞ்சம் ஜென்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க வந்து கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ஒரு பெரிய கட்சி பேர் சொல்லி அந்த கட்சியோட ஆட்கள் நாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் ரூடாகவும் இருக்கும் இல்லையா, கட்சிக்காரங்க கூட நம்ம எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெண்கள் திரும்பியும் வந்துட்டாங்க. அதாவது இவங்கெல்லாம் உண்மையானே தெரியாது, உண்மையிலுமே அந்த கட்சியை சேர்ந்தவங்களானெல்லாம் தெரியாது. சும்மா ஒரு வேஷ்டி சட்டை அந்த மாதிரி போட்டுட்டு நாங்கள் கட்சி ஆட்கள்னு சொல்லும்போது, இல்லை அந்த வண்டி முன்னாடி அந்த கட்சியோட கொடியை குத்தி வச்சுட்டு அந்த கட்சி ஆட்கள் நாங்கள் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லை, கட்சிக்காரங்க கூட எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்போது யாரோட பணம் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு? ஓகேங்களா? அவங்க பெரும் கட்சி ஆட்கள் அப்படின்னு பேர் சொன்னதும் நம்ம பயந்து வந்துடுறோம். அப்போது இந்த தலைமை இருக்கு இல்லைங்களா, அந்த கட்சியுடைய தலைமை, அவங்க தான் இந்த மாதிரி ஆட்கள் உங்கள் இதில் கட்சியில் இருக்காங்களா அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தணும். பட் யார் போய் கேட்குறது? அதெல்லாம் கேட்க முடியாதுல்ல. அதனால் அந்த கட்சி தலைமைக்கு ஒரு மெயிலை போட்டு விடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல இப்படி நடந்துச்சு, உங்கள் கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க எங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் போடுங்க. அது உண்மையாக இருந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும், இல்லை அது பொய்யா இருந்தாலும் அது இல்லைம்மா எங்கள் கட்சிக்காரங்க கிடையாது, அவங்க உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க, எங்கள் கட்சி ஆட்கள் இல்லைங்கிறத நமக்கு அவங்க சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு மெயில் அடித்து பழகுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். முதல்ல சிக்காதீங்க, ரெண்டாவது சிக்கிட்டா அவங்களையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கட்சி பிரச்சனை, ரவுடிக பிரச்சனை, கொஞ்சம் மோசமாக வார்த்தைகள் கேட்க வேண்டி வரும். இந்த மாதிரி எல்லாம் போகும்போது தான். அதனால இந்த மாதிரி ஸ்கேம்லாம் தயவு செஞ்சு என் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் சிக்கிக்க கூடாது, என் வியூவர்ஸ் யாரும் சிக்கிக்க கூடாதுங்கிறக்காகவே நான் இந்த பதிவு. அந்த பெண்களும் அவங்க ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க. அவ்வளோ எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு தெரியாமல் கொடுத்த நிறைய பெண்கள்லாம் இருக்காங்க. கணவருக்கு தெரியாமல் கொடுத்தவங்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறக்காகவே நான் இந்த பதிவு போட்டேன். அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே அந்த அவங்க இழந்த லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு நான் போடுறேன். அதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி இடத்துல நம்ம சிக்கிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் சிஸ்டர். நாங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து பணம் கட்டி ஏமாந்துருக்கோம். அதுக்கு உண்டான பதிவு தான் இது. என் பேர், நான் வந்து பாண்டிச்சேரி மகிழ்வித்து மகிழ்ன்ற குழுவில் ஒருத்தவங்க வந்து இந்துமதி ஆரோக்கியராஜுங்கிறவங்க வந்து இந்த குழுவை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும், குரூப்பில் இதில் மொத்தம் 700 பேர் இருக்கிறதாகவும்
இதுல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு சேர்த்து விட்டவங்க வந்து மாசம் மாசம் 1000 ரூபாய் கட்டுங்கன்னாங்க. நான் அவங்க பேர்ல உள்ள நம்பிக்கையில சரி நான் 1000 கட்டினேன். அதுக்கப்புறம் வந்து இது உள்ள வந்து பாருங்க, பிடிச்சா நீங்க செய்யுங்க அப்படின்னாங்க. உள்ள வந்தேன். இதுல வந்து எப்படின்னாக்கா பெண்கள் வந்து நீங்க அவங்க பேசுறது எப்படின்னாக்கா பெண்கள் வந்து நீங்க கஷ்டப்படுற குடும்பமா வந்து சேருங்க, இதுல வந்து முன்னுக்கு வரலாம், இதை வீட்டுக்கு தெரியாம கூட நீங்க போடுங்க, கடனை வாங்கி கூட போடுங்க, நான் நம்ம வந்து சாதிச்சுட்டு வீட்டுல சொல்லிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. எங்களுக்கு வழி தெரியலங்கிற பட்சத்துல அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்க வந்து சேருங்கம்மா, கடன் கடன் வாங்கியாச்சும் போட்டுடுங்க, நம்ம வந்து இதுல இருந்து வர பெனிஃபிட்டை வச்சு நீங்க முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க வீட்டுல சொன்னீங்கன்னாக்கா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. இதுல நிறைய பெண்கள் வந்து வீட்டுல சொல்லாம வீட்டுல இருந்த நகையெல்லாம் வச்சு வீட்டுக்கு தெரியாத சேர்த்து வச்சிருந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு நிறைய பேர் இதுல அவஸ்தைப்படுறாங்க. அதுல நானும் ஒருத்தி. நான் ஆனா வீட்டுல வந்து சொல்லிட்டு தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் சொல்லாம போட்டேன், அப்புறம் சொல்லிட்டேன். எங்க வீட்டுல நான் சொல்லிட்டு இப்ப போராடிட்டு இருக்கேன் இந்த பணம் வாங்குறதுக்கு. அவங்க கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஒரு கோடிக்கணக்குல ஏமாத்திட்டாங்க அப்படிதான் சொல்லணும். இதுல வந்து 700 பேர் குரூப்ல இருக்கிறது, பிளஸ் வந்து 2000 பேர் வந்து 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் ஸ்கீம்ல 2000 பேர் இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஒரு ஆளு வந்து 12 மாசம் கட்டினாக்க 15,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு சேர்ந்தது. அதுல ஒருத்தவங்களும் 1 சீட்டு 2 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 சீட்டுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு பணம் வந்து கொடுத்தது என்னமோ ஒரு 200 பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மொத்தமா கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. ஆனா சீட்டு முடிஞ்சு 1 வருஷம் ஆக போது, இது வரைக்கும் கொடுக்கல. தோன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதை கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அது எல்லாமே வந்து பொய்யுங்க தெரிஞ்சு போச்சு. என்னன்னா நான் தரேன், ஆனா இப்ப தர மாட்டேன், தருவேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லாரும் வட்டிக்கு வாங்கியாச்சும் போடுங்க, நான் தந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்ப வட்டிக்கு நான் வந்து தரேன், ஆனா வந்து பெனிஃபிட்டோட கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு நான் கட்டின காசை மட்டும் தான் கொடுப்பேங்கிறாங்க. எப்ப கொடுப்பேனோ அப்பதான் கொடுப்பேன்னாக்கா அப்ப எப்படி வந்து வட்டி காசுலாம் கட்டுவாங்க, கொள்ளுவாங்க? மக்கள் எல்லாரும் நகையை வச்சு போட்டிருக்காங்க, அவங்க எல்லாம் எப்படி இதுல சமாளிச்சுட்டு வெளியே வருவாங்க? ஒரு சிலவங்க வந்து வயசானவங்க எல்லாம் வந்து பிஎம்ஐ பணம்னு சொல்லிட்டு போட்டுட்டு அவங்க இருந்த காசை கொண்டு போய் போட்டுட்டு மாசம் மாசம் தருவாங்கன்னு உட்கார்ந்து இருக்காங்க. இதெல்லாம் ஆசையின் காரணம் தான், பெண்களோட ஆசையின் காரணம் தான். இருந்தாலும் வந்து பெண்களோட ஆசையை தூண்டி இந்த மாதிரி ஏமாத்திட்டு நிறைய பேர் ஏமாந்து வாழ்க்கையை இழந்துட்டுலாம் இதுல உட்கார்ந்து இருக்காங்க. புருஷனுக்கு தெரியாம போட்டு பின்னாடி தெரிஞ்சு புருஷன் விட்டுட்டு போய் அந்த மாதிரிலாம் நிறைய பெண்கள் இந்த குரூப்ல இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கேக்குறப்ப அப்படிதான் மனசு ரொம்ப வலிக்குது எங்களுக்கு எல்லாருக்குமே. ஆஹ் இருக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர்னா, இல்லாதப்பட்டவங்க இதுல நிறைய பேர் இருக்காங்க. அன்றாட காட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து நாங்க கேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை. சைபர் கிரைம்ல ஒரு லேடிஸ் ஒரு சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் தப்பிச்சு போய் தான் இருக்கோம். ஏன்னா அந்த பொம்பளை கிட்ட இருந்து பணம் வருமா வராதான்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கும். இப்ப அந்த பொம்பளை எங்க இருக்குன்னு தெரியல. நான் நீலாங்கரையில இருக்கேன்னு சொல்லுது, ஆனா நீலாங்கரையில இல்ல, வீடு பூட்டியே இருக்கு, ஆனா எங்க இருக்கிறான்னு தெரியல. அதனாலதான் சரி உங்கள்கிட்ட சொன்னாக்கா இத மாதிரி எதுவும் நாளைக்கு யாரும் ஏமாந்துடக்கூடாது, ஆன்லைன்ல தயவு செஞ்சு யாரும் பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நாங்க இடுறோம். யாருமே எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே நீங்க ஆன்லைன்ல பணத்தை கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களால முடிஞ்சா இறங்கி போய் வேலை செஞ்சு காசு சம்பாதிங்க. இல்லையா நீங்க யாரை நம்பியும் பணத்தை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க தயவு செஞ்சு. Hello, good afternoon, ma'am. Here I am a professor of English department working in a reputed engineering college in Chennai. We are a childless couple and my husband is a renal patient undergoing dialysis 3 times a week. Due to his deteriorating health, he resigned from his service a few months ago. I am now the only earning member with a mere grace salary
struggling to balance his expensive medical treatment and our day to day survival. During this difficult time, I was introduced to various online schemes run by Mrs. Indumati Aryogaraj, who was once upon a time an assistant professor, now who is the proprietor of multiple fraudulent schemes under different names. She strongly persuaded me to join, assuring high returns, especially through so called gold schemes. Trusting her words, I invested nearly 2.5 lakhs, and my team members, my colleagues, and my relatives invested around 1.5 lakhs. Later, it was revealed that Mrs. Indumati Aryogaraj and her company name Magir with Magir has swindled over 2.5 crores from innocent people. Many victims are poor, downtrodden women who borrowed money at high interest just to invest only to be cheated. Whenever we ask for repayment, she promises settlement within 2 hours, but never keeps her word, instead giving an endless excuses. I feel deeply ashamed that despite being an educated person, I too fell prey to her fraudulent assurance. But the bigger tragedy is that hundreds of helpless women are now burdened with debts because of her scams. Through your respected media platform, I humbly appeal you to expose Mrs. Indumati Arugaraj, who is a maths assistant professor, highlight her fraudulent activities, and bring this scam to the public's attention so that she is held accountable and justice is delivered to all victims. I kindly request you not to disclose my name. வணக்கம் மேடம். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. என்னோட பெயர் நான் இந்த மகிழ்த்து குழுவில் வந்து நானும் மெம்பராக இருக்கிறேங்க. நாங்கள் எப்படி இதில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருந்தாங்க. அப்புறம் யூடியூப் சேனலில் மேடம் வச்சுருக்காங்க, இந்துமதி மேடம். அப்புறம் நாங்கள் வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் 2-3 பிஸ்னஸில் நான் இருந்தேன். அந்த மைவி3 அதெல்லாம் இருந்தேன். அப்படி எனக்கு கான்டாக்ட் கிடச்சதுனால ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இருந்தாலும் சொன்னதும் உடனே நான் ஜாயின் பண்ணலை. சரி, அந்த டீம் வந்து முதல்ல அந்த டீமுக்குள்ளே போகணும்னா நம்ம மெம்பர்ஷிப் ஆகணும்னா ஒரு 365 ரூபா கட்டணும். அதை கட்டி எப்படி போகுது என்ன ஏதுன்னு சொல்லி சும்மா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து நான் இந்த சரி ஏதாவது பண்ணலாம், இவங்க இந்த மாதிரி காயின்லாம் ஒவ்வொரு நிறையா எல்லாத்துக்குமே ஸ்கீம்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நான் வந்து இந்த வருஷப்பரப்பு ஸ்கீமில் ஜாயின் பண்ணேன் மேம். புது வருஷப்பரப்பு ஸ்கீமில் ஜாயின் பண்ணேன். நான் 2 சீட்டு போட்டிருந்தேன். நான் எடுத்ததுமே ஜாயின் பண்ணலை. இந்த சரி எப்படி போகுது, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் பண்ணினேன். ஒரு மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் கொடுத்தா மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் ஒரு 7 எங்கள் ஸ்கீம் வந்து சரி அதை நம்பி தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இவங்க எப்படின்னா இந்த மேடம் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க மாதிரியே நல்லா பழகுவாங்க. சரிங்களா, அப்படி தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க, இது குடும்பத்துக்கான நேரம், அப்படியா இப்படியான்லாம் பேசுவாங்க. அதுலேயுமே மயங்கி நிறைய பேர் பணத்தை போட்டாங்க. நம்மகிட்ட காசு இல்லைன்னா கூட கடனை வாங்கி போட்டாங்க. நான் வந்து போதும் அது 2 மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 சீட்டு போட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேரை சொன்னேன், அவங்க ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் இந்த 20,000 ரூபா ஸ்கீம் 6 கிராம் தங்கம் அப்படின்னா 20,000 ரூபா கட்டினா அதில் வந்து 30,000 ரூபா தரதா சொன்னாங்க. அதில் போட்டேன் மேடம். அதில் போட்டதில் 15,000 ரூபா தான் வந்துச்சு. இப்போ ஒரு 7-8 மாசமாவே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தரேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இழுத்து அடிச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்க. இவங்க வந்து ஃப்ராடு பண்ணணுன்ற எண்ணத்துல தான் உள்ளேயே வந்திருக்கிறாங்க. அதனால யாருக்குமே தெரியல. கிட்டத்தட்ட 40 ஸ்கீம் இவங்க வச்சிருக்காங்க. இந்த ஒரு மாதாந்திர மந்த்லி சேவிங் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, இதுல மட்டுமே கிட்டத்தட்ட அவங்க 2 கோடிக்கு மேல ஏமாத்திருக்கிறாங்க. சரிங்களா,
அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே எப்படின்னா எங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபு, இந்த மாதிரி கை குழந்தை வச்சிருக்கிறது, வயசானவங்க, இவங்க அந்த மாதிரி தான். ஜென்ஸ் யாராவது உள்ளே வராமல் இருந்தால் அவங்க லெஃப்ட் ஆக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க கொஸ்டின் கேட்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரினாலே இந்த மாதிரி லெஃப்ட் ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி 2-3 பேர் லெஃப்ட் ஆக்கிடுச்சு. சரிங்களா. இவங்க எப்படின்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பேசும்போது, நம்ம அக்கறை இருக்கும்போது எல்லாம் அதில் மயங்கி நிறைய பேர் வந்து இவங்கள்ட்ட காசை கட்டிட்டாங்க. ஆனால் இவங்களோட நோக்கம் என்னன்னா எல்லாரையும் நம்ப வச்சு பணத்தை போட வைக்கிறது தான் இவங்களோட நோக்கம். அது யாருக்கும் புரியல. கொடுக்குற மாதிரி ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படி ஒரு வருஷம் பக்கம் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நானெல்லாம் ஜாயின் பண்ணது லேட்டாக தான் வாட்ச் பண்ணி எப்படி போகுது என்னன்னு பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் இவங்க வந்து உள்ளே வந்தது ஃப்ராடு பண்ணுன்ற எண்ணத்தில் தான் வந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்கீம் 2 ஸ்கீம் இல்லை மேடம், 40-45 ஸ்கீமு. ஒரு ஸ்கீம் முடியவே முடியாது. 6 மாதம் தான் போயிருக்கும். மறுபடியும் இன்னொரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் நிறைய லட்சக்கணக்கில் போட்டவங்களாம் இருக்கிறாங்க. நான் வந்து எனக்கு வந்து ஆன்லைனில் நான் ஏற்கனவே இருந்ததுனால இதில் வந்து எவ்வளோதான் அவங்க எப்படி தான் பேசினாலும் நம்ம ரொம்ப அளவாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அதுலேயே ஒரு 1 போடுற இடத்துல 2 போட்டேங்க. நானும் ஒரு 24,000 ரூபா கட்டியிருக்கிறேன். எப்படியாவது மேடம் இவங்க வந்து ஃப்ராடு பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் வெளி உலகத்துக்கு காமிச்சு இவங்களை வந்து இனி யாருமே பணம் போடாமல் தடுக்கணும். அதுதான் எங்களோட எல்லாரோட நோக்கமும். இதில் நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தான் உள்ளே வந்து அந்த இதில் இருக்கிறவங்க ஒரு சிஸ்டர் லாவண்யான்னு சொல்லி அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே இதில் பாதிக்கப்பட்டிருக்கோம். இனிமே வந்து இந்த இந்துமதி வந்து தனிப்பட்ட ஒரு பொம்பளை வந்து இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ தயவு செஞ்சு பண்ணுங்க. நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறோம். வணக்கம்ங்க. என் பேர் நான் பரமக்குடி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். இந்த மகிழ்வித்து மகிழ்னு ஒன்று இருக்குல்லங்க யூடியூப்பில், அதை வந்து இந்துமதி ஆரோக்கியராஜ்னு ஒரு கேடு கெட்டவ நடத்துகிறா. தெரியாமல் நான் வீடியோ பார்த்து அவள்கிட்ட நான் சேர்ந்துட்டேன். அவள் நடத்துகிற நகைச்சீட்டுலலாம் நான் சேர்ந்துட்டேன். அவள் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் 10,000 ரூபாயில் 3 கிராம் தங்கம் கொடுக்குறேன், 5,000 ரூபாயில் 2 கிராம் தங்கம் தர்றேன், இந்த மாதிரி சீட்டு சேர்றவங்களையெல்லாம் நான் குழுக்கள் நடத்தி நான் சேர்ப்பேன், உங்கள் பேர் விழுந்தால் தருவேன்னு சொல்லி சீட்டு நடத்துனான். நானும் நம்பி சேர்ந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து இதாச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு ஒழுங்காக தான் பணம்லாம் அவள் கொடுத்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாதமாக அவள் யாருக்குமே பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணலை. எங்கள் காசை பூரா அமுக்கிட்டா. இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா, அவளால் ஏமாந்தவங்க அத்தனை பேரும் ஒரு தனியாக வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் தெரிய வருது என்னை விட நிறையா ஏமாந்துருக்குறாங்கன்னு. நான் 36,000 அவகிட்ட போட்டிருக்கிறேன். மற்றவங்க 3 லட்சம், 8 லட்சம், 5 லட்சம் இப்படியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. நாங்கள் கணக்கு பார்த்த வரைக்கும் குறைந்தபட்சம் வெறும் 2 கோடி ரூபா வரைக்குமே அவள் ஏமாத்திருக்கான்னு தெரியுது. இது பத்தாது, இன்னும் அவள் நிறையா பேரை ஏமாற்றிருக்கிறான். ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு பாக்கெட் மணி இன்கம், பொங்கல் சீர்வரிசை, இந்த மாதிரி நிறைய ஏமாற்றி நிறையா பேரை வந்து ஏமாற்றி பணத்தை பதுக்கி வச்சுட்டு இவளோட வீடு வந்து இப்போ சென்னையில் இருக்குது, நீலாங்கரையில் இருக்குது. அப்படி அவள் வீட்டுக்கு நாங்கள் எங்கள் குழுவினர் வந்து போய் சரி பேச்சுவார்த்தை நடத்தலாம், எப்போ தான் காசு தருவான்னு கேட்க அமைதியான முறையில் நாங்கள் போனதுக்கு அவள் என்ன பண்ணியிருக்கா, ரவுடிஸ்லாம் வச்சு எங்களை அவள் மிரட்டியிருக்கிறா. அந்த வீடியோவும் நான் இதோட இணைச்சி தர்றேன். எங்களுக்கு எப்படியாவது எங்கள் காசை வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லை, காசை கேட்க போனால் எங்களெல்லாம் வந்து ரொம்ப அவதூறாக அவள் பேசுகிறா. செருப்பு பிஞ்சிருன்னு பேசுகிறா. உங்களுக்கெல்லாம் வளர்ப்பு சரியில்லைன்னு அவமானப்படுத்துகிற விதமாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எங்களையெல்லாம் திட்டி விட்டுட்டு போகிறா. எங்கள் காசை வாங்கி வச்சுட்டு எங்களை வளர்ப்பு சரியில்லைங்கிறாலே. இவளை எப்படி வளர்த்தாங்க இவங்க அம்மா அப்பா? ஏமாற்ற சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? இவ்வளோ பணத்தை ஒரு பொம்பளையால், ஒரு தனி மனுஷியால் இருந்து சீட்டிங் பண்ண முடியுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு வீட்டில் நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பீங்க உங்கள் பிள்ளைய? இந்துமதியோட அம்மா அப்பாவை பார்த்து கேட்குறேன். அவங்க அம்மா குருவம்மா, அவள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி, மொத்தம் 6 பேர் இருக்காங்க கூட பிறந்தவங்க. எல்லாரையும் நான் கேட்குறேன், அவள் ஏமாத்தின காசில் உங்களுக்கும் பங்கு இருக்கா? சொல்லுங்க. உங்களுக்கே மனசுக்கு கஷ்டமாக இருக்குல்ல? எப்படி ஏமாந்தாங்கன்னே தெரியல, பாவம். கண்டிப்பாக நான் கடவுளை வேண்டிக்கிறேன், எப்படியும் அவங்களுக்கு அவங்களோட பணம் திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. அவங்க நம்ம சகோதரிகள் தான், அவங்க எல்லாருமே, அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு நம்ம கும்பிட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.